புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். காலத்தை கடந்து நிற்கக்கூடிய தொன்மையான கட்டடங்களும் சிற்பங்களும் பல வரலாற்றுகளையும் ரகசியங்களையும் கொண்டிருக்கு. அந்த ரகசியங்களையும் வரலாற்றையும் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சி பேசும் கட்டட சிற்பங்கள், இது வியக்க வைக்கும் தொன்மை. இந்த பயணத்துல நம்மோடு இணைகிறார் தொன்மை சிற்பங்கள் மற்றும் கட்டடக்கலை நிபுணர் டாக்டர் தக்ஷணாமூர்த்தி ஸ்தபதி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தொடர்ச்சியாக நிறைய சொன்ன மாதிரி வரலாறு ரகசியம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் நம்ம பக்கத்தை திருப்பிட்டு கடந்து போயிடுறோம், ஒரு மொபைல் ஆப்பில் பார்த்துட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். போன எபிசோடில் யூஎஸில் உங்களுடைய கிரியேச்சரில் கட்டமைக்கப்பட்ட முருகர் கோவிலை பற்றி எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா இந்த எபிசோடில் ஸ்ரீலங்காவில் ஒரு கோவிலை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பைரவர் டெம்பிள், பைரவர் கோவில் ஸ்ரீலங்காவில் நீங்கள் கட்டியிருக்கீங்க உங்களுடைய கிரியேஷனில். அதை பற்றி பேசலாம். ஆமாம்மா, இப்போ பைரவர் டெம்பிள் அராலின்னு ஒரு இடத்துல ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் பண்ணியிருக்கோம்மா. இதெல்லாம் நாங்கள் ஏன் இதை நம்ம சொல்ல வேண்டியதுனுடைய அவசியம் என்னென்னா, what is our contribution to the art and architecture in this century, whether we are able to revive the tradition or we are able to create new structures. இந்த மாதிரிலாம் மக்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அந்த வகையில் நம்ம இந்த செஞ்சுரியில் என்ன தான் இந்த கலை உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறச்ச அதை பார்க்குறச்ச, இந்த செஞ்சுரியிலே நிறைய கோயில்கள் உலகம் பூரா நடந்துகிட்ருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பக்தி மூமெண்ட் அதிகமாகவே ஆனதாகத்தான் நல்லா தெரியுது. ஏன்னா கோயில்களே பார்த்துடாத அமெரிக்கா போன்ற நாடுகளில், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எல்லாம் இப்போ நிறைய கோயில்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அங்கே புலம்பெயர்ந்த இலங்கை மக்கள், இந்தியாவிலிருந்து சென்ற பலர் இந்த கோயில்கள்லாம் உருவாகணும்னு நினச்சிட்டு அங்கங்கே பல கோயில்கள் உருவாகிட்டுருக்கு. அதில் நம்ம பங்களிப்பு இந்த நூற்றாண்டில் அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த ட்ரெடிஷன் ரிவைவ் ஆகிறது நல்லா தெரியுது. அந்த வகையில் நாங்கள் we are intensively working to revive our tradition and protecting our lost glories-னு சொல்லலாம். அது நம்ம வாஸ்து சாஸ்திரங்களில் இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அதையெல்லாம் நம்ம பல கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னும் பல மாநிலங்களில் நம்ம கோயில்கள் இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு இவற்றில் காணாததை, இவற்றில் எதை சிக்னிஃபிகண்ட் கேரக்டர்ஸ் எதுலெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு சூஸ் பண்ண முடியுது. சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாடர்ன் ஏஜில் நம்மளால் நிறைய செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருக்கு. அன்னைக்கு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் எந்த விதமான அட்வான்ஸ்டு அந்த மெஷின்ஸ் டூல்ஸ் இல்லாமல் இவ்வளோ உயரமாக கட்ட முடிஞ்சது. அப்போ இன்றைக்கி இவ்வளோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த நேரத்தில் இதை விட நம்ம அதிகமாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறச்ச இன்றைக்கி அவற்றையெல்லாம் லகுவாகவே பண்ண முடியுதுன்னு தான் நமக்கு தெரியுது. இருந்தாலும் சில ஏரியா முந்தி காலத்தில் பண்ண மாதிரி இப்போ பண்ண முடியலைங்கிறத நம்ம ஏற்று தான் ஆகணும். ஆமாம், இந்த நம்ம முந்தி கூட தொடரில் பேசினோம். இந்த ஏஐ வளர்ந்த காலத்தில் இந்த மேனுவலாக செஞ்ச விஷயங்களை இந்த ஏஐயால் செய்ய முடியலைங்கிறது நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி சில விஷயங்களை சில ஏரியாஸ் we are unable to touch. ஆமாம், அப்படி நாங்கள் ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு பல்லவ ஆர்கிடெக்சரல் டெம்பிள் பண்ணோம்மா. ஓகே. ஆமாம், அது அந்த பைரவர் டெம்பிள் முழுக்க 8ஆம் நூற்றாண்டு பல்லவர் கால அந்த கட்டடக்கலை பாணியை அப்படியே நாங்கள் transplanted into Sri Lanka. அப்படி தான். But we have not taken the temple from here, but we have taken the architecture from here. By புது கோவிலுக்கு இந்த பல்லவர் பாணியை நம்ம அங்கே நாங்கள் செஞ்சோம்மா.
அந்த கோயில் பண்ணுறச்ச நமக்கு கிடைக்கிற அனுபவம் இருக்கே, அதுவும் இந்த பல்லவர் கால பாணியை செய்கிறச்ச நம்ம மீண்டும் மீண்டும் பல்லவர் காலத்துக்கு போய் அந்த மன்னர்களோடு பேசி, அந்த சிற்பிகளோடு பேசி, அவர்கள் எந்த நுணுக்கத்தை எல்லாம் கையாண்டார்கள், எந்த நுட்பங்களை எல்லாம் கையாண்டார்கள், எப்படி இந்த ஆர்கிடெக்சர் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடி மாதிரியே தான் எடுத்தோம். இட் இஸ் ஆக்சுவலி அந்த கோயிலெலாம் பண்ணும்போது பல கோயில்களை எல்லாம் நாங்கள் ஆழ்ந்து பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சதுமா. அப்படி அந்த கோயில் உங்களுக்கு தூரத்துலேருந்தே பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 8ஆம் நூற்றாண்டுக்கு நுழையிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கொடுத்தோம்மா. அந்த பல்லவரில் வந்து பல்லவா டெம்பிள்ஸில் வந்து ரொம்பவும் வந்து பிரசித்தமானது வந்து அந்த சிங்கத்தூண் தாம்மா, இந்த லைன் பில்லர்ஸ். அந்த நரசிம்மவர்மன் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த லைன் பில்லர்ஸ் இருக்க, அது ரொம்ப பிரசித்தம். நம்ம மாமல்லபுரத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், சிக்னேச்சர் ஆர்கிடெக்சரல் அந்த ஸ்டைல் வந்து லைன் பில்லர் தான். இந்த நரசிம்ம பல்லவன் வந்து நீங்கள் மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி மண்டபத்தில் ஒரு லைன் பில்லர்ஸ்லாம் இருக்கும், மோஸ்ட் ஃபேமஸ் அது. அதே மாதிரி அந்த லைன் பில்லர்ஸ் வந்து பல்லவாஸ் பீரியடில் நந்திவர்ம பல்லவன் வந்து வைகுண்ட பெருமாள் கோயிலில் இந்த மகாமண்டபத்தில் செஞ்சுருக்கிறார். அது இல்லாமல் இந்த சுற்றி இருக்கிற திருமாளிகை பத்தி மண்டபம் சொல்லுவோம், அதில் பில்லர்கள்லாம் இருக்குது. ராஜசிம்மன் வந்து சிங்க பில்லர்லாம் செஞ்சுருக்கிறார். அதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஸ்டடி பண்ணும்போது இந்த பெஸ்ட் அவைலபிள் லைன் பில்லர் வந்து வி ஃபவுண்ட் இன் வைகுண்ட பெருமாள் டெம்பிள்மா. அந்த லைன் பில்லர்ஸனுடைய ரீக்ரியேஷன் அதையே நாங்கள் வந்து இமிட்டேட் பண்ணி, பட் இந்த சைஸில் வேரியேஷன் இருக்கும், பட் அந்த டோட்டல் அந்த ஸ்டைலை வந்து நாங்கள் அப்படியே எடுத்தோம். ஸோ இட் பிகேம் வெரி பாப்புலர் இன் ஸ்ரீலங்கா. மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசும் கட்டட சிற்பங்கள், இது வியக்க வைக்கும் தொன்மை நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து பேசலாம். தொன்மை வாய்ந்த பல வரலாற்று சுவாரஸ்யங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லோருக்குமே வந்து மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா, இந்த நாட்டில் இந்த பல்லவர் காலத்து பணியை வந்து இங்கே வந்து செஞ்சுருக்கோமே, இலங்கையில் செஞ்சுருக்கோமே சொல்லிட்டு இது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து விசிட்டர்ஸே நிறைய வர்றாங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு ஒரு தொன்மையான ஒரு நினைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பழமையான கோயிலுக்கு வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கிது. பழமையான கோயிலுக்கு வர்ற ஒரு பெரிய வைப்ரேஷன் கிடைக்கிது. அங்கே ஒரு வேறு மாதிரியான ஒரு டிவோஷன், எங்களுக்கு பக்தி மார்க்கமே வேறு மாதிரி இருக்குது உள்ளே வரும்போதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நாங்கள் வந்து அங்கே கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் பியூர்லி பல்லவ ஆர்கிடெக்சர் தான். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இதனால்தான் வந்து அப்பர் வந்து மகேந்திரவர்மனையே ஹிந்துயிசத்துக்கு மாற்றினவர் தான் அப்பர். அவரை வந்து நிறைய கேவ் டெம்பிள்ஸ் பண்ணார். அப்புறம் அவங்களுடைய அடுத்த மன்னர்கள் நிறைய பண்ணாங்க இல்லையா. இப்போ அந்த இதெல்லாம் நம்ம பார்க்குறச்ச, நம்ம கோயிலுக்குள்ளே போகிறச்ச இந்த 28 பில்லர்ஸ் இருக்குமா, அந்த ஒரு பெரிய மண்டபத்தை செஞ்சுருக்கோம். அதில் 28 லைன் பில்லர்ஸ் இருக்குது. அடுத்ததாக அந்த கருவறை அமைப்பு ஒன்று இருக்குது. அந்த கருவறை கர்ப்பகிரகம் சொல்லக்கூடிய கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபத்தோடு இணைந்த ஒரு 28 தூண்களோடு கூடியது தான் அந்த கட்டடம், அந்த கோயில். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு கட்டடக்கலையினுடைய நுட்பமுமே வந்து பல்லவர். அதெல்லாம் இப்போ அந்த தூண் அமைப்புன்னு சொல்கிறோம். அதாவது நான் சொன்னது சிங்கத்தூண் சொன்னேன். அதே மாதிரி கருவறையிலேயே ஒரு பிளாஸ்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த பித்தி ஸ்தம்பம்னு சொல்லுவோம். அந்த பித்தி ஸ்தம்பமானாலும் சரி, அந்த கோஷ்டம்னு சொல்லக்கூடிய அந்த கோஷ்ட விக்கிரகங்களை எல்லாம் வைப்போம், அந்த தோரண அமைப்பானாலும் சரி, ஒட்டுமொத்த விமானம் மேலே பார்த்திங்கன்னா அந்த சிகரம் சொல்லுவோம். இந்த மாதிரியான எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களை வந்து பல்லவ பீரியடுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரியான எஃபெக்ட் அதில் இருக்குமா. அதுவும் வி டிட் ஆல் த ஃபியூச்சர்ஸ், ஆல் த ஸ்ட்ரக்சர்ஸ் இன் கிரானைட். ஆமாம், அதை வந்து நம்ம இங்கே
நாங்கள் அந்த ப்ரொஃபைலை சரி அதை நாங்கள் வந்து எக்ஸிக்யூஷன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே பெரிய ஒரு கலைமா அது. ஸோ கோவில் கட்டுறதுங்கிறது கல்லை வடிவமைச்சிட்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி செய்கிறது மட்டுமல்ல, ஆனால் அது ஒன்றோடு வந்து பொருந்தணும். அதுக்கு இணையான கற்கள் வந்து அந்த வரிசையாக வைக்கும்போது அது ஒட்டுமொத்த ஒரு பசில் மாதிரி. ஒரு கோயிலில் வந்து பல கற்களால் கூடியது ஒரு கோயில். அந்த ஒவ்வொரு கல்லையுமே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி அதுக்கு வந்து லேயர் பிளான்ஸ் இப்படிலாம் ரெடி பண்ணி ஒவ்வொரு கல்லுடைய நீளம் அகலம் இவற்றையெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே ப்ரீ டிட்டர்மின் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நாங்கள் வந்து இங்கேயே நாங்கள் வந்து மேலே ஒன்று வச்சு பார்ப்போம். ட்ரையல் எரெக்ஷன் சொல்லுவோம். ஓகே. அப்படியெல்லாம் பண்ணி ஸோ டோட்டல் எப்படி இருக்குது எரர்ஸ் எல்லாம் வந்து சரி பண்ணி தென் வி ஷிப்ட் இன்டு ஸ்ரீலங்கா. அதில் நாங்கள் ஒட்டுமொத்த கோயிலை அமைச்ச பிறகு எனக்கே வந்து ரொம்ப பெருமைப்பாக இருந்தது. இது வாழ்நாளில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அது எனக்கு கிடைச்சதாக நான் நினைக்கிறேன். அந்த ப்ரொஃபைல், அந்த விமானம் ப்ரொஃபைல் ஒன்று சொல்லுவோம். விமானம்னா சிகரம், அந்த தலை போன்ற அமைப்பு இருக்கே அதுதாங்கம்மா இந்த பல்லவா ஸ்டைல்லையே வந்து மோஸ்ட் அட்ராக்டிவ், மோஸ்ட் பியூட்டிஃபுல் அந்த எலிமெண்ட் என்னென்னா அந்த சிகரம் தான். அது நாங்கள் வந்து வி ஹேவ் காப்பீட் ஃப்ரம் மாமல்லபுரம் தர்மராஜ ரதம். தர்மராஜ ரதம் சிகரம்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் எப்படின்னாம்மா, இப்போ இதெல்லாம் சொல்கிறச்ச நம்ம கட்டுமானம் வந்து அமைக்கிறோம், பல்லவர் டெம்பிள் அமைக்கிறோம், இந்த புது யுகத்தில் அது புது இந்த மாடர்ன் டைம்ஸில் அந்த ஸ்டைலை ரிவைவ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் மக்களுக்கு வந்து அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸில் கிடைச்ச அந்த வைப்ரேஷன் ஆனாலும் சரி, அதனுடைய பக்தி ஆனாலும் சரி, எல்லாமே வந்து கிடைக்க வைக்கிறது இந்த பல்லவா ஸ்டைல்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா. அந்த ஆர்கிடெக்சரே நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்குறச்ச எப்படி தெரிஞ்சிச்சுன்னா இட் இஸ் த எவல்யூஷன் ஆஃப் உடன் ஆர்கிடெக்சர் சொல்லுவோமா, அந்த டிம்பர் ஆர்கிடெக்சர் தான். இந்த டிம்பர் மரத்தாலும் செங்கல்லாலும் தான் முன்னர் வந்து பல்லவர்களுக்கு முன்னாடி நிறைய தமிழ்நாட்டில் இருந்திருக்கு கோயில்கள்லாம். ஸோ அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு பல்லவா. அந்த செங்கல் கோயில்கள் தான் வந்து கற்றளிகளாக மடைமாற்றம் அடைந்தன டியூரிங் த பீரியட் ஆஃப் பல்லவாஸ். அதில் நாங்கள் வந்து அதை பார்க்குறச்ச ஸோ அதை எப்படி செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத பார்க்குறச்ச இதெல்லாம் படிக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இப்போ நேராக போயிட்டு உடனே பல்லவா ஸ்டைலில் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணலை. பட் வி எவ்ரி இன்ச் வி ஸ்டடிட். அது வந்து எப்படி மடைமாற்றம் அடைஞ்சிது, அது வாஸ்து சாஸ்திரங்கள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, வாஸ்து சாஸ்திரங்கள் எழுதப்பட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ஸில் அந்த பிரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி டிம்பர் ஆர்கிடெக்சர் எப்படி இருந்துச்சு அதை தான் சொல்லுது. அதை நாங்கள் வந்து இப்போ பல்லவர்கள் வந்து செய்யும்போது அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பைரவர் கோயில் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கிரியேஷன் இன் திஸ் செஞ்சுரி. இட் இஸ் த இதெல்லாம் பார்த்து இது நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு பிரமிக்கிறாங்க. அதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இதில் we have safeguarded our tradition, we have revived our tradition, we have protected our glories. அப்படிங்கிறதுல வந்து இது இன்னும் அது பல ஆயிரம் வருடங்களை தாண்டி நிற்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த பல்லவா டெம்பிளை வந்து நாங்கள் இலங்கையில் பண்ணதனுடைய ஒரு முக்கியமான நாம் அறிய வேண்டிய ஒரு குறிப்பாக நான் சொல்ல வரேம்மா. சிறப்பு. ஆமாம்மா. இன்னொன்று சொல்லணும் நான் முக்கியமாக அந்த மூலஸ்தானத்தில் நாங்கள் அந்த கோவிலில் இருக்கிறது வந்து பைரவருடைய உருவம் இல்லை, ஆனால் பைரவருடைய அந்த திரிசூலம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் முன்னர். அது வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்மால் டெம்பிளாக இது இருந்திருக்கு. அந்த கோயிலை எடுத்துகிட்டு தான் அந்த கோயிலை வந்து புதுசாக அந்த பைரவருக்கு அந்த சன்னதி அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. அதில் மூலஸ்தானத்தில் நாங்கள் வந்து அந்த பைரவருடைய அந்த திரிசூலம் தான் வைத்து இன்றைக்கு வழங்கப்படுதுமா. அது ஒரு முக்கியமான குறிப்பு. அது இல்லை சிக்னேச்சர் ஆர்கிடெக்ட் வந்து இந்த லயன் பில்லர் அப்படின்னு சொன்னீங்க. வேறு என்னென்ன நியூயான்சஸ் பற்றி சொல்லுங்களேன், நுணுக்கங்கள் வேறு என்னெல்லாம் பயன்படுத்தியிருக்கீங்க இந்த கோவிலில்? இதில் வந்து அந்த நுட்பங்களில் வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சிகரம் என்ற அந்த தலை அமைப்பு இருக்கு. அதில் வந்து கூடுன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது 4 பக்கம் வந்து அது எப்படி அந்த கூடு பிற்காலங்களில் வந்து மகாநாசி என்று சொல்லத்தக்க ஒரு
எவால்வ் ஆகி எப்படி விஜயநகர பீரியட் வரைக்கும் எப்படிலாம் அது டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கோயில்களில் பார்க்குறோம். இதற்கு முன்னர் இதனுடைய ஃபார்ம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பார்க்கும்போது அது எப்படி எடுத்திருப்பான் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றொன்றையும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குமா. ஸ்மால் மினியேச்சர் தான் அங்கே கூடுன்னு ஒன்று வச்சுருப்போம், அந்த சிகரத்தில் இருக்கும். அந்த கூடு அமைப்பு பல நுட்பங்களோடு கூடியது தான். அது பல்லவ ஆர்கிடெக்சரில் அந்த கூடு அந்த சிகரத்தில் இருக்குது. அந்த கூடு தான் பல இடங்களில் வந்து வைக்கப்பட்டிருக்கோம். பிரஸ்தரம்னு சொல்லுவோம், ஒரு அமைப்பு இருக்குது அந்த டெரஸுக்கு கீழே, அதில் இருக்கும். எல்லா இடங்களிலும் அந்த கூடு ஒன்று தான் வந்து பல்லவ ஆர்கிடெக்சரில் ஒரு சிக்னேச்சர் எலிமெண்ட் அது. ஆமாம், இதை நீங்கள் பார்க்கலாம், மாமல்லபுரத்தில் பார்க்கலாம், இன்னும் காஞ்சிபுரத்தில் பார்க்கலாம். இந்த கூடினுடைய ஸ்டைலே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கூடை நாங்கள் வந்து இதை செய்கிறச்ச அந்த கூடு அப்படிங்கிற அமைப்பை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹால் கட்டப்பட்டிருக்குமானால் அந்த ஹால் முகப்பில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்கள், எல்லா ஹால்லையும் இருக்கும். அந்த முகப்பினுடைய அமைப்பு இந்த செமி சர்க்குலர் ஆர்க் மாதிரி வந்து அதுக்கு வந்து அந்த லைன், அதாவது நாசின்னு சொல்லுவோம், அந்த அமைப்பு வைப்போம். அதை அப்படியே நாங்கள் மினியேச்சராக சுருக்கி சுருக்கி வரும்போது தான் அந்த கூடு அமைப்பு தான் அந்த சிகரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்டடி பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இட் இஸ் ரெப்ளிகா மாதிரி இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் த பல்லவா ஸ்டைலில் பல்லவ ஆர்கிடெக்சரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போனோம்னா இப்படியெல்லாம் வந்து பழைய காலங்களில் வந்து நமக்கு வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இந்த ஆர்கிடெக்சர் இருந்திருக்கு. இது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பல்லவ ஆர்கிடெக்சர் தான் வந்து பெனாக்கிள் ஆஃப் ஆர்கிடெக்சர் சொல்லலாம். இது 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டில் நாம் வந்து என்றோ சிகரத்தை தொட்டாச்சு. அந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டது தான் பல்லவர் கலைகள். அந்த பல்லவர் கலைகளில் தான் இது எப்படி இந்த கோவிலே இந்த அளவுக்கு ரொம்ப உயர்தரமான கட்டடக்கலை நுட்பத்தோடு இருக்குது அப்படின்னா, ஸோ இதனுடைய ரெப்ளிகாலாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஹவுசிங் ஆர்கிடெக்சரில் பார்க்கலாம், நகர அமைப்பில் பார்க்கலாம், பேலசஸ் பார்க்கலாம், மேன்ஷன்ஸ், இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் கோயில். அந்த நுட்பங்கள்லாம் வந்து கோயிலில் இருக்கும். உங்களுக்கு கோயில் இஸ் தி ஸ்மால் மினியேச்சர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏன்ஷியன் ஆர்கிடெக்சர். ஸோ அது வந்து கல்லால் கட்டப்பட்டதால் அவைகள் வந்து இன்றும் இருக்கின்றன. அந்த கல்லுக்கு நம்ம வந்து ஏன் கல்லில் கட்டியிருக்கான், ரொம்ப ஹார்டாக இருக்குமே, ஸ்டோனில் ஹார்டாக பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்மலாம் யோசிப்போம். எங்களுக்கே கூட இந்த ஸ்டோனில் கொண்டு வரதுங்கிறது இட் இஸ் வெரி டஃப் மேட்டர். பிரிக்குனா ஈஸியாக பண்ணிடலாம், உட்டுனா பண்ணிடலாம். பட் கிரானைட்டில் அந்த ஜாமெட்ரியை கொண்டு வர்றதும் அந்த ப்ரொஃபைலை கொண்டு வர்றதும் அந்த நுட்பங்களை உள்ளே புகுத்துறது இதெல்லாம் சேர்ந்து கல்லில் கொண்டு வர்றது அப்படின்னா அது நம்மளுடைய கட்டடக்கலையினுடைய உயர்வு, கட்டடக்கலையுடைய நுட்பம், இவைகள் எல்லாம் வந்து இன்னும் விவரிச்சிட்டே போலாமா, அவ்வளவு விஷயங்கள் வந்து பல்லவ ஆர்கிடெக்சரில் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு என்னென்னா, இந்த கோவில் அமைப்பு சாதாரணமாக நினச்சா சொல்லலாம், என்னங்க உங்களுக்கு ஒரு பல்லவ டெம்பிள் வேணும்னு கேட்குறாங்க, அதை நீங்கள் பார்த்து செஞ்சிட வேண்டியது தானே அப்படின்னா அது முடியவே முடியாது. அந்த பல்லவ ஆர்கிடெக்சரைனா அந்த எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, அந்த பல்லவ ஆர்கிடெக்சரை வந்து செய்யும்போது அந்த வாய்ப்பு வந்ததே உங்களுக்கு நான் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், ஏன்னா நான் வந்து ஐ ரோட் ஏ புக் ஆன் தர்மராஜ ரதத்தை பற்றி ஒரு புக்கு வந்து எழுதிட்டு இருந்தேன். அப்போ ஐ வாஸ் இன் டூயிங் ரிசர்ச் அபவுட் த பல்லவா ஸ்டைல். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வியந்து பார்ப்பேன், நமக்கெல்லாம் இது மாதிரிலாம் வாய்ப்பு கிடைத்தால் வந்து இந்த பல்லவா ஸ்டைலை வந்து செஞ்சு பார்க்கலாமே, அது எங்கே பிறந்திருக்கிற மகாராசா இதை வந்து பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்கு யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் சடன்லி ஐ காட் ஏ கால் ஃப்ரம் த ஹெவன். அது எனக்கு ஒரு கால் வந்துச்சு, வி ஆல்சோ நீட் டு ஹேவ் எ டெம்பிள் லைக் பல்லவாஸ்னு கேட்டாங்க. நான் வந்து கேன் யூ டூ இட் கேட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் அ ரேர். இப்போ வந்து செய்கிறது, இப்போ மாடர்ன் டெம்பிள்ஸ் நிறையா பண்ணுறதெல்லாம் வந்து பீப்புள் ஆர் நாட் அஃபோர்டிங் திஸ் பல்லவா ஸ்டைல். பட் எனக்கு அப்படி கேட்குறச்சே எனக்கு கரும்பு தின கூலி வேணுமான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன், அதை தான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பல்லவா டெம்பிள் என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதிலிருந்து பிறந்தது தான் வந்து இந்த அராலி ஸ்ரீலங்கா பைரவா டெம்பிள். ஓகே, ஆமாம். உங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டி, எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கோவிலில் நீங்கள் கண்டிப்பாக இன்புட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். வாஸ்து பற்றி சொல்லுங்கள் சார். இந்த கோவிலினுடைய வாஸ்து எப்படி நீங்கள் கட்டமைச்சிருக்கீங்க? ஆமாம்,
இந்த வாஸ்துன்னு சொல்லப்போனால் ஏன்டா ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு விஷயத்தை தொட்டு கேட்டிங்கன்னா நான் ஐ வில் ட்ராவல் சம்வேர், அது மாதிரியான ஒரு ஐடியா வந்துடும். வாஸ்துவை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அதில் வந்து வாஸ்துவாகிறதுன்னு உங்களுக்கு தெரியணும், சொல்லணும். இந்த நாலேஜ் இதை பற்றியான வாஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி வஸ்துனா என்னன்னு தெரியணும். ஓகே. வஸ்து பிகேம் வாஸ்து. இந்த வஸ்து எனப்படுவது வந்து சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் இன்விசிபிள், ஐடியாஸ், தாட்ஸ் அப்படிலாம் கூட எடுத்துக்கலாம். இமேஜினேஷன், இதெல்லாம் வஸ்து. இமேஜினேஷன் பிகேம் இமேஜ். ஓகே. சப்ஸ்டன்ஸ் பிகேம் கிராஸ், unseen became seen. இப்படின்னு சொல்கிற மாதிரி வஸ்து became வாஸ்து அப்படிங்கிறத நான் வந்து விளக்கி இந்த கோயிலை பற்றி நான் சொல்கிறச்சேன். இந்த கோயிலை பற்றி தான் நல்லாவே சொல்லலாம். உள்ளே இருக்கிற அந்த பைரவருக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அக்கார்டிங் டு வாஸ்து லட்சணம். இந்த அந்த திரிசூலம் வச்சுருக்கோம்னு சொல்கிறோமே, அதை நாங்கள் வந்து பிரம்மஸ்தானத்தில் வச்சுருக்கிறோம். பிரம்மஸ்தானம் என்று சொன்னால் அது என்ன, அது வாஸ்துவில் வந்து பிரம்மஸ்தானம் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி அதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஆகாசம் சொல்லுவோம். தட் மீன்ஸ் இன்னர் ஸ்பேஸ். ஓகே. அதுதான் இட் இஸ் அ ஜெனரேட்டிங் பாயிண்ட். அதிலிருந்து தான் இந்த வஸ்து என்று சொல்லக்கூடிய அந்த மையப்புள்ளியிலிருந்து தான் இந்த கோவிலே எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படிங்கிறத நாங்கள் வந்து சித்தாந்தம் எங்களுக்கு. வஸ்து பிகேம் வாஸ்து. அந்த இதில் வந்து கருவறையே வந்து இந்த வாஸ்துப்படி முகம், கர்ப்பகிரகம் முகமே வச்ச அப்படின்னு சொல்லுவோம். கர்ப்பகிரகம் தான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் ஒரு லே அவுட் போட்டிங்கன்னா கருவறை முகமாகவும், அந்தராளம் என்ற ஒரு அமைப்பு உண்டு. அந்தராளம்னா வந்து சுருக்கம் என்று பொருள். அது அந்தராளங்கிறது சுருங்கம்னா முகத்துக்கு அடுத்து சுருங்கிய அமைப்பு இருக்கிறது நம்ம கழுத்து. அதுக்கப்புறம் வந்து மண்டபம், முகமண்டபம் சொல்லுவோம். முகமண்டபங்கிறது ஷோல்டர் சொல்லுவோம். இப்படியே போய் இந்த பாதம் இருக்கே, அந்த பாதம் இப்படி இருக்கே, இதுதான் கோபுரம் சொல்கிறது. திஸ் இஸ் த லே அவுட் பிளான் ஆஃப் தி தட் சுப்ரீம் சோல் அப்படின்னு சொல்கிறது நான் எங்களுடைய வாஸ்து சாஸ்திரம் சொல்லுது. இதில் நான் உங்களுக்கு வஸ்துவை பற்றி சொல்லும்போது இதையும் நான் சொல்லிடுறேன். இது உயிர் வைத்து கட்டப்படுது. கட்டடங்கள், கோவில்கள் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, அந்த டோனர், அந்த கர்த்தான்று சொல்லக்கூடிய இந்த கோவில் கட்டுபவர் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கறது வந்து அந்த கல்லுக்கும் அதனுடைய லேபர், அதனுடைய டிசைன், அதனுடைய நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, இதுக்கு தான் நாங்கள் காசு வாங்குகிறோம். நாங்கள் காசு வாங்காமல் கொடுக்குறது என்னென்னா உயிர் கொடுக்குறோம். அந்த உயிர் கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாஸ்திரங்களில் வந்து ஒரு சிறப்பாக ஒன்று சொல்லுதுமா, பிராசாதாதீனி வாஸ்தூனி வஸ்துத்வாது வஸ்து சம்ஸ்ரயாதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா. சரி. பிராசாதம் என்று சொல்லக்கூடிய கட்டடங்களுக்கு வஸ்து என்று சொல்லக்கூடிய உயிர் சேர்த்தே இருக்கும். சம்ஸ்ரயாதுனா இட் இஸ் மிக்ஸ்டுன்னு அர்த்தம். இந்த கட்டடங்கள் உயிர் கலந்தே இருக்கும், கலந்தே கட்டப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. அந்த வகையில் வாஸ்து லட்சணத்தினுடைய படியாக இந்த முகமும் முகம் என்று சொல்லக்கூடிய கருவறை, அந்தராளம் என்று சொல்லக்கூடிய கழுத்து பகுதி, பாதம் என்று சொல்லக்கூடிய கோபுரம், இவைகளெல்லாம் இந்த பிளானில் தான் இட் இஸ் அ வாஸ்து சாஸ்திரத்தினுடைய இன் அக்கார்டிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் வாஸ்து சாஸ்திரம். இதே நாங்கள் வந்து எலிவேஷன்லையும் காமிப்போம். தட் மீன் வி வில் எலிவேட் த ஸ்ட்ரக்சர் இன் சச் அ வே பேரலல் டு தி வாஸ்து சாஸ்திரம். அதுலேயும் வாஸ்து எங்களுக்கு உண்டு. அதில் வந்து இந்த சிகரம் சொன்னனே, அந்த சிகரம் என்ற அமைப்பு வந்து அந்த பரமாத்மாவுடைய அந்த மூல புருஷனுடைய முகம் அப்படின்னு அர்த்தம். அந்த முகமாகவும் அந்த கலசம் வந்து திருமுடியாகவும், அங்கேயும் கழுத்து உண்டு, கிரீவம் என்ற அமைப்பு உண்டு. கபோதம், இது இந்த ஷோல்டர் வந்து இப்படி வளைஞ்சிருக்கிறது வந்து இட் இஸ் கால்டு கபோதம். ஏன்னா புறா குடியிருக்கும் இடம்னு அர்த்தம். புறா வந்து உள்ளே போய் குடியிருக்கிறதுக்கு வீல் ப்ரொவைட் சம், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரலி வில் ப்ரொவிஷன்ஸ் கொடுப்போம் உள்ளே போய் உட்காந்துக்கிறதுக்கு.
தட் இட் செல்ஃப் கால்டு கப்போத்தம். அதுக்கப்புறம் கர்ணக்கூட்டம், இப்படி எல்லாம் சேர்ந்த அமைப்பு தான் இந்த வாஸ்து லக்ஷணம். ஸோ இந்த வாஸ்து லக்ஷணத்தைப்படி முழுக்க முழுக்க எப்படி எவ்வாறாக இந்த ஃபிசிக்கல் பீயிங்க்கு என்ன, இந்த ஹியூமன் பீயிங்க்கு என்னெல்லாம் உண்டோ அதையெல்லாம் நாங்கள் ஆர்கிடெக்சரலி நாங்கள் வந்து அப்ஸ்ட்ராக்டாக கட்டணமாக நாம் வந்து கொடுக்கறது தான் இது வாஸ்து சாஸ்திரம். அந்த அமைப்பு படியும் இது வந்து இட் இஸ் ஆல்ரெடி அதுபடி தான் முன்னோர்கள் செய்துட்டு இருந்தாங்க. அதே தான் நாங்கள் வந்து வி ஆர் ரிப்பீட்டிங் வாட் செட் இன் த ஏன்ஷியன்ட் டைம்ஸ், வாட் ஃபாலோடு இன் த ஏன்ஷியன்ட் டைம்ஸ். இதெல்லாம் வந்து நாம் வந்து இந்த கோவில் கட்டடமாக நாம் கொடுக்குறோம்மா.